குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு காக்னிசைன்ஸ் காக்னிசைன்ஸ்னா என்ன, காக்னிசைன்ஸ் அஃபென்ஸ்னா என்ன, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். நேற்று நம்ம பார்த்தது வந்து நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ்னா வித்தவுட் கோர்ட் ஆர்டர் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் இன்றைக்கு காக்னிசைன்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னா கைது செய்யக்கூடிய குற்றம் என்னன்னா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காக்னிசைன்ஸ்னா செக்ஷன் 190 சிஆர்பிசியிலும் 210 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்லையும் விளக்கமாக சொல்லப்படுது. காக்னிசைன்ஸ் மீன்ஸ் பை தி அப்ளைடு ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட் பை தி மேஜிஸ்ட்ரேட். இதுதான் விளக்கமே. இது கைது செய்யக்கூடிய குற்றமா குற்றம் இல்லையா அப்படின்றத இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, போலீஸ் தரப்புல இருந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுல இருந்து காக்னிசைன்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லை, டைரக்டா மேஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட் கொடுத்து காக்னிசைன்ஸ் எடுக்கணும். அப்படியும் இல்லை, போலீஸ் மூலமா சொல்லப்பட்டு அதன் பிறகு அவங்க மூலம் எனி பர்சன் தகவல் கொடுப்பதன் மூலமாக காக்னிசைன்ஸ் எடுக்கலாம். போலீஸ் தரப்புல அறிக்கை தாக்கல் பண்ண பிறகு அந்த அறிக்கையின் ஆதாரமாக கொண்டு காக்னிசைன்ஸ் எடுக்கலாம். அதனுடைய விளக்கம் தான் இது. இன்னைக்கு ஷார்ட்டாக தான் பார்க்குறோம். காக்னிசைன்ஸ் ஒன்றும் பெரிய விளக்கம் இல்லை. காக்னிசைன்ஸ்னா என்ன, ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று, போலீஸ் தரப்பில் கொடுக்குற அறிக்கை சார்ஜ் ஷீட்டில் வச்சு அவங்களுக்கு அது மூலயமாக காக்னிசைன்ஸ் எடுக்கிறது. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமாக சார்ஜ் ஷீட்டு போட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமாக காக்னிசைன்ஸ் எடுக்கிறது. அதுதான் சொல்றது. பாருங்க, காக்னிசைன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் நாட் அஃபெண்டர் mere receipt of the complaint is not cognizance. புகார் கொடுத்தன்ற காரணத்துக்காக அவங்க கைது செய்ய முடியாது. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா, அவங்க கைது செய்யக்கூடிய காக்னிசன்ஸ் இருக்கிற ஆதாரம் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஆதாரத்தை நம்ம பார்க்கணும். அதன் பிறகு அப்ளிகேஷன் ஆஃப் தி ஜுடிஷியல் மைண்ட் ஆஃப் தி எசென்சியல் இஸ் எசென்சியல். Cognizance is different from the investigation and trial. முன்னுக்கு பின் முரணாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது காக்னிசன்ஸ் எடுக்கும்போது சந்தேகத்துக்குரிய மைண்ட், கோர்ட்டுடைய மைண்ட் அப்ளை பண்ணினால் அது காக்னிசன்ஸ் எடுக்கலாமா இல்லையா, அதுதான் சொல்லப்பட்டுள்ளோம். A magistrate can take the cognizance even if the police submits a close report, provided the sufficient material exists. ஒரு நபரை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த நபருக்கு போதுமான சந்தேகம் படும்படி, அவர் கைது செய்வதற்கான ஆதாரம் இருக்கும்படி போதிய ஆதாரங்கள் கிடைத்தாலே அவர் மீது காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு சம்மன் இஷ்யூ பண்ணலாம். அதுதான் இந்த 4 பாயிண்ட் தான் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ரைட், இது எல்லாம் சொல்லியாச்சு. அதன் பிறகு இப்ப செஷன்ஸ் டைரக்டா இவங்க காக்னிசன்ஸ் எடுக்க முடியுமா? டைரக்டா கிடையாது. மேஜிஸ்ட்ரேட் மூலமாக தான். ஒரு மர்டர் கேஸ், ஒரு மர்டர், ரேப், டக்காய்டி, ராபரி, எக்ஸெட்ரா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அந்த வழக்கில் செஷன் ஜட்ஜி டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்க அதிகாரம் இல்லை, டைரக்டா எடுக்க முடியாது. த்ரோ காக்னிசன்ஸ் டைரக்ட் தி மேஜிஸ்ட்ரேட். But one direct cognizance take the sessions court
only Special Act, POCSO Act, Atrocity Act, Domestic Violence Act, any special acts, you should be take the cognizance by the Sessions Court. அதில் தான் அவங்க மேஜிஸ்ட்ரேட் இருக்கும். அப்போ சார் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு செஷன்ஸ் கோர்ட்டு காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு ப்ரொவிஷன் என்னன்னா, செக்ஷன் 193 சிஆர்பிசி 213 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் மூலமாக செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் செஷன்ஸ் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் காக்னிசபிள், காக்னிசபிள் எந்த நேரங்களில் ஒரு கிரைம் வந்து நான் காக்னிசபிளாக மாறும், நான் காக்னிசபிளாக மாறுதுன்னா எப்பொழுது? ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு சிம்பிள் மர்டர் கேஸ், ஒரு மர்டர் கேஸில் குறிப்பிட்ட நபரை ஸ்பாட்டில் கொலை பண்ணாங்க, வெட்டினாங்க, அந்த இன்சிடென்ட்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னு இந்த ஆதாரத்தோட சார்ஜில் இருக்கும் பொழுது அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறது. அதே சமயத்தில் அந்த இடத்துல சந்தேகப்படும்படி இந்த நபர்களும் அங்கே இருந்தார்கள் ஆனால் பெயர் சேர்க்கப்படவில்லை அப்படி என்று சொல்லும்போது அது நான் காக்னிசபிள் மாதிரி. அப்போ வித்தவுட் பர்மிஷன் கோர்ட் ஆர்டர் இல்லாமல் அவர் கைது பண்ண முடியாது. அதுதான் அவர் சொல்லுவார். ரேப், கூட்டு பாலியல், இந்த இடத்துல இத்தனை பேர் இந்த பொண்ணை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது அவர் மீது ஏற்படுகின்ற காக்னிசபிள்ஸ். டேக்கிங் த மஸ்ட் வித் தி காக்னிசன்ஸ் பட் சஸ்டைனபிள் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க இவர்களாக இருந்தாங்க, இவர் பேர் சேர்க்கப்படவில்லை ஆனால் ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் காக்னிசன்ஸ் வித்தவுட் நான் காக்னிசன்ஸ் பட் டேக் த வித்தவுட் டேக் த வாரண்ட் அரெஸ்ட் பண்ணுது. அதுதான் இவங்க தெளிவாக சொல்றாங்க. இப்போ அதுக்கு சில ஒரு காக்னிசன்ஸ் வழக்குகளை என்னென்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா என்ன மாதிரி பார்க்க வேண்டும்? காக்னிசன்ஸ் என்றாலே முழுக்க முழுக்க நபரை பார்க்கக்கூடாது, அஃபென்ஸ் தான் பார்க்க வேண்டும். ஒரு நீதிமன்றம் என்ன மாதிரி குற்றத்துக்காக காக்னிசன்ஸ் எடுக்கணுமோ அந்த குற்றத்தின் தன்மை தான் பார்க்க வேண்டும், இல்லை நபரின் தன்மையை பார்க்கக்கூடாது என்ற வழக்குக்கு ஆர்ஆர் செரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. செரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த வழக்கில் ஒரு நபரின் மீது ஒரு வழக்கின் மீது காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் எடுக்கிறார் என்றால் அந்த காக்னிசன்ஸ் என்னவா இருக்கணும்? அஃபென்ஸ் பற்றி மட்டுமே தான் இருக்க வேண்டும், தவிர நபரை பற்றி இருக்க வேண்டியதாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆர்ஆர் செரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி உத்தரப்பிரதேஷ் என்ற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோபால் தாஸ் சிந்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் என்ற வழக்கில் காக்னிசைட் என்பது குற்றங்கள் அவரும் அந்த வழக்கில் தான் சொல்றார், குற்றங்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், குற்றங்கள் மீது மட்டுமே நடவடிக்கை, நபரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. ஆர்ஆர் செரி வழக்கிலையும் நீதிமன்றம் முதல் காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு முதல் காரணமாக நீதிமன்றம் தான் நடவடிக்கை எடுக்கிறது என்ற வழக்கிலும் சொல்லப்பட்டது. அப்ப இந்த கோபால் தாஸ் சிந்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் என்ற வழக்கிலும் சொல்லப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து
தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. காக்னிசன்ஸ் போதிய ஆதாரம் இருந்தாலே ஒரு நபரை தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா என்ற வழக்கில் ஒரு நபரை ஒரு 10 பேர் கொலை சேர்ந்து ஒரு கூட்டு மர்டர் பண்ணுறாங்க. அதில் ஒரு பேர் விடுபட்டு போச்சு. ஆனால் அவருக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்குது, இவர் தான் பண்ணாருன்னு. ஆனால் சார்ஜ் ஷீட்டிலோ ஃபைனல் ரிப்போர்ட்டிலோ எஃப்ஐஆரோ ஒரு பேர் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது நீதிமன்றத்தின் பார்வைக்கு தெரிய வந்தாலே, போதிய ஆதாரம் இருந்தாலே அவர் மீது நீதிமன்றத்திலிருந்து காக்னிசன்ஸ் எடுத்து நீதிமன்றத்துக்கு அழைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. எஃப்ஐஆர் அவர் பேர் இல்லைன்றதுக்காக அவர் குறை சொல்ல முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இருந்தாலே அவரை காக்னிசன்ஸ் எடுத்து நீதிமன்றத்துக்கு வர வைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி சொல்லப்படுற வழக்கு தான் தரம்பால் சிங். தரம்பால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா என்ற வழக்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப இந்த வழக்கினுடைய தன்மை செஷன்ஸ் ஜட்ஜில் சொல்லப்பட்டுள்ளது. செஷன்ஸ் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், சும்மா ஒரு ரிவேனா பார்த்துருக்கோம். காக்னிசன்ஸ் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, செக்ஷன் 190 சிஆர்பிசி, அதே பிஎன்எஸ்எஸ்ல 210. இந்த வழக்கில் இந்த ப்ரொவிஷன்ல தெளிவாக சொல்லப்படுது. காக்னிசன்ஸ் என்னன்றதை பற்றி தெளிவாக சொல்லப்படுது. இது காக்னிசன்ஸ் என்றாலே the application of the judicial mind by the magistrate is the main. Cognizance means by application of judicial mind by the magistrate. அது எப்படி சொல்ல வராங்கன்னு கேட்டால், காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு மர்டர் நடக்குது, ஒரு மர்டர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் நடக்குது. மர்டர்னு அடிக்கடி அதிகம் சொல்லிட்டு கிடப்பேன், அதுக்காக உங்களுக்கு விளக்கம் வேற மாதிரி கொடுக்குறேன். ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் நடக்குது. அந்த நான் பெயிலபிள் அஃபென்ஸ் காக்னிசன்ஸ் எடுக்கணும். காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகுதுன்னு கேட்டால் மேஜிஸ்ட்ரேட் தான் போகும், ஜேஎம் தான் போவார். ஜேஎம் ஃபர்ஸ்ட் அங்கே எடுக்கும்போது பிஆர்சி என்ற ஒரு நம்பரை கொடுத்து அந்த கேஸை விசாரிப்பாங்க. அது ஏன்னா அந்த செஷன்ஸ் அந்த கேஸில் மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா, அவர் விசாரிக்கதான அதிகாரம் இருக்கிறதா என்றதை அவர் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று தெரிய வரும் பட்சத்தில் அதை 209 சிஆர்பிசி செக்ஷன் பிறகு கமிட்டட் பண்ணி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பண்டல் அனுப்பிச்சு விட்டுணும். அதன் பிறகுதான் அவர் அங்கே காக்னிசன்ஸ், அதன் பிறகுதான் 193 சிஆர்பிசி 213 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் பிரகாரம் செஷன்ஸ் ஜட்ஜ் காக்னிசன்ஸ் எடுப்பார். டைரக்டா காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு செஷன்ஸ் ஜட்ஜுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஸ்பெஷல் ஆக்ட் பிரகாரம் அவர் காக்னிசன்ஸ் டைரக்டா எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஸ்பெஷல் ஆக்ட் என்ன என்றால் போக்சோ, அட்ராசிட்டி ஆக்ட், வன்கொடுமை சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பெண் வன்கொடுமை சட்டம், சில சில்ட்ரன்ஸ் ஆக்ட், இந்த போன்ற வழக்குகளில் டைரக்டா காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜுக்கு அதிகாரம் உள்ளது. புரியுதுங்களா? மறுபடியும் ரிமைனிங் இன்னொருத்தரை நம்பர் பண்ணிக்கங்க. காக்னிசன்ஸ் என்றால் என்ன? செக்ஷன் 190 சிஆர்பிசி பிஎன்எஸ் 210. Cognizance means by the application of the judicial mind by the magistrate. அதன் பிறகு cognizance of the offense not offender.
வித் ரெஸ்பெக்ட் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் வாங்கினவனே ஒருவரை காக்னிசன்ஸ் எடுக்க முடியாதும். இஸ் நாட் காக்னிசன்ஸ் application of the judicial mind is essential. A magistrate can take cognizance even if police submit a report, a closer report, or provided the sufficient material existed. இது போன்ற சூழ்நிலையில் தான் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். அப்ப காக்னிசன்ஸ் பத்தி என்ன விளக்கமா எந்தெந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளதுன்னா, ஆர் செரி என்ற வழக்கில் ஒரு குற்றத்தினை முதலாக மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ட் எடுப்பதற்கு உகந்தவர் ஆவார், மேஜிஸ்ட்ரேட் ஆவார். அதன் பிறகு ஒரு குற்றத்தன்மையை பார்க்க வேண்டும், நபரின் தன்மையை பார்க்கக்கூடாதும் என்ற இந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது. ஆர் செரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். கோபால் தாஸ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் என்ற வழக்கில் காக்னிசன்ஸ் எடுப்பது என்றால் குற்றத்தின் தன்மையை பார்க்க வேண்டுமே தவிர நபரின் தன்மையை பார்க்கக்கூடாதும் அப்படி என்று இந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது. தரம்பால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா என்ற வழக்கில் ஒரு வழக்கில் பெயர் சேர்க்கப்படாத நபர் எதிராக அவருக்கு போதுமான காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு போதுமான நபராக ஆதாரங்கள் இருந்தாலே அவர் மீது ஜேஎம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவர் மீது காக்னிசன்ஸ் எடுத்து நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அழைக்கலாம் என்று தான் இந்த வழக்கினுடைய 3 வழக்குமே முக்கிய வழக்காக கருதப்படுகிறது. இந்த வழக்கில் காக்னிசன்ஸ் என்பது ஷார்ட்டாக தான் வீடியோ பார்த்துருக்குறோம். ஒரு தடவைக்கு 2 தடவையாவே இதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்த வீடியோவுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம் கௌசல்யா அவர்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.